கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிற கட்சி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லியில் உருவானது. அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய தலைமையில் அவரை மையமாக வைத்து நிறைய பேர் பெரிய ஆர்வத்தோடு அந்த சமயத்தில் அங்கே அந்த முயற்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பித்து நடந்தது. அதோடைய விளைவாகத்தான் இந்த கட்சியே உருவானது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க அப்பொழுது பரவி இருந்த அது காங்கிரஸ் ஆட்சி அப்போது நடந்து கொண்டிருந்தது. மிக மோசமான ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல் அப்படின்னு இருந்த கட்டத்தில் வெறுத்து போன மத்திய வர்க்கம் ஏதாவது ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்பின் மீது மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டினார்கள். எல்லாருமே போய் அதில் கலந்துக்கிட்டு உறுப்பினராகி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பொழுதைய எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா மிகப்பெரிய போராட்டங்களை அப்போ பெரிதாக நடத்தின மாதிரி தெரியல. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கனாக உருவானார். அதுக்கப்புறமா அவருடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருந்தது. டெல்லியில் அது யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்தில் அதற்கு ஒரு சட்டமன்றம் உண்டு, இங்கே புதுச்சேரி மாதிரி. அந்த சட்டமன்றத்தில் தேர்தல் நடந்தது. அதில் ஆம் ஆத்மி கட்சி முதல் முறையாக களத்தில் இறங்கியது. முதல் முறை களத்தில் அவர்கள் இறங்கிய போது பாரதிய ஜனதாவும் இருந்தார்கள், காங்கிரஸும் இருந்தது. காங்கிரஸ் தொடர் வெற்றிகளாக 3 முறை ஷீலா தீக்ஷித் அங்கே முதல்வராக இருந்தார். 4வது முறையாக அவர் வெல்வாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும் பொழுது ஒரு மாதிரி தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டது. அங்கே பாரதிய ஜனதாவும் ஜெயிக்க முடியல, காங்கிரஸும் ஜெயிக்க முடியல, ஆம் ஆத்மியும் ஜெயிக்க முடியல. அப்பொழுது ரொம்ப உறுதியாக களத்தில் நின்று நான் தான் முதல்வராவேன், என் கட்சி தான் ஆட்சி அமைக்கணும். இத்தனைக்கும் 3 பேரில் மிக குறைவான இடங்களை வாங்கியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். நீ சப்போர்ட் பண்ணு, பண்ணாட்டி போ, நான் உங்கள் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று நின்று கடைசியாக காங்கிரஸ் அவரை வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணி அவர் ஆட்சியை பிடித்தார். அது அப்புறமா கவிழ்க்கப்பட்டது. காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் அந்த சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிச்சு. மீண்டும் நடந்த தேர்தலில் அதிரடியாக ஆம் ஆத்மி காங்கிரஸின் அத்தனை ஓட்டுகளையும் கபலீகரம் செய்து மிகப்பெரிய வெற்றியை அமைத்தது. மீண்டும் அதற்கு பிறகும் ஆட்சியை பிடித்தது. இப்பொழுதுதான் ஆட்சியை இழந்திருக்கிறது. அது இல்லை முக்கியம். இந்த இவ்வளவு உயரத்துக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு பிறகு நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பித்தார். அதில் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அடுத்து நாங்கள் தான் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னார். பிடிக்க முடியல. ஒரு இன்ட்ரோடு கூட ஏற்படுத்த முடியல. ஆனால் சர்ப்ரைசிங்லி ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலமான பஞ்சாபில் ஆட்சியை பிடித்தார். ஆம் ஆத்மி கட்சியோடைய ஆட்சி இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை பிடிப்பதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் அப்படின்னு பார்த்தா ராகவ் சத்தா அப்படின்னு ஒருத்தரை சொல்லலாம். அவர் பஞ்சாபி ஹிந்து. அவருடைய மாநிலம் பஞ்சாப். பட் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. பஞ்சாபி மொழி பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வருபவர் அந்த ராகவ் சத்தா இப்பொழுது பஞ்சாபிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் அப்படியே 7 பேர் மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த 10 பேரில் 7 பேர் பிரிந்து நாங்கள் பாரதிய ஜனதாவோடு இணைகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் செய்தி. செய்தியை பற்றி கொஞ்சம் விரிவான சில தகவல்களை பார்ப்போம். இந்த 7 பேரும் கட்சி மாறுறாங்க. 7 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70%. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு அவையிலும், அது மாநிலங்களவையாக இருக்கலாம், மக்களவையாக இருக்கலாம், அல்லது சட்டமன்றத்தின் கீழவை அல்லது மேலவையாக இருக்கலாம், அதில் 2/3 மேலே 66.7% மேலே எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பிரிந்து தனி அணியாக தங்களை அறிவித்துக் கொள்ளலாம், அல்லது இன்னொரு கட்சியுடன் முழுமையாக சேரலாம். அப்படி இருந்தால் கட்சித்தாவல் தடை சட்டம் அவர்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இல்லாவிட்டால், அப்படி இந்த எண்ணிக்கை 2/3 இல்லாவிட்டால் இவர்கள் அனைவரும் பதவி இழக்க நேரிடும். அப்போ பெரிய கேமே இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து ஒரு குழுவிலிருந்து இவ்வளவு பேர் வெளியில் போகிறாங்கன்னா அவர்கள் அந்த 2/3 மார்க் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து கவனமாக செய்திருக்கிறார்கள். இதோடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கு. மொத்தம் 244 பேர் கொண்டிருக்கிறது மாநிலங்களவை. அந்த மாநிலங்களவையில் பாரதிய ஜனதாவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் 106 பேர். அந்த 106 பேரோடு இந்த 7 பேர் சேர்ந்தார்கள் என்றால் 113 ஆகிறது. 113 ஆகிவிட்டது என்றால்
பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமே இந்த சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிடும். ஏன்னா 244 பேர் உள்ள ஒரு அவையில் பாதிக்கு பாதினா 122. அந்த 122ல் 113 இருப்பாங்க. 113னா இன்னொரு ஒரு 9 பேர் குறையுது. ரவுண்டாக பார்த்தா 10 பேர் குறையுது. இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா இருப்பவர்களை தக்க வைத்து கொண்டு இன்னும் ஒரு 10 பேரை பிடித்தார்கள் என்றால், அதை என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு அந்த எண்ணிக்கை அந்த மிட் பாயிண்ட் 122 அல்லது 123 என்று வரும். ஆனால் இது எதுவுமே பத்தாது அவர்களுக்கு. ஏன்னா அவங்க 2/3 மெஜாரிட்டி வேண்டும் என்றால் அவர்களுக்கு அலையன்ஸாக கூட்டணியாக 163 இடங்கள் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு தேவை. இப்பொழுது அவர்களுக்கு கூட்டணியாக 145 இருக்கிறது. அந்த 145ஓடு இப்பொழுது இந்த 7 பேர் சேர்றாங்கன்னா 152 ஆகும். எப்படியும் ஒரு 10-11 இடங்கள் இடிக்கும். 2/3 மெஜாரிட்டி மாநிலங்களவையில் வேண்டும் என்றால் அதற்கு யாராவது ஒரு அதாவது இவர்களோட கூட்டணியில் இல்லாதவர்கள் யாரேனும் வாக்குகளை இவர்களுக்கு செலுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு டார்க் ஹார்ஸ் ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. அந்த 2 யார் அப்படின்னு பார்த்தா ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால, பிளஸ் கூடவே நவீன் பட்நாயக் ஒடிசால. தேவைப்படும் போதெல்லாம் அவங்க எதிர்க்கட்சிகளோடு காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியோடு இல்லாமல் பெரும்பாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு, ஈவன் பாரதிய ஜனதாவை அந்தந்த மாநிலத்தில் இவர்கள் எதிர்த்தாலும் இந்த மாதிரி மாநிலங்களவையில் வாக்களிக்கும் பொழுது சேர்த்து வாக்களிச்சிருவாங்க. அதை தவிர வேற கொஞ்சம் சப்போர்ட் இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. 7 நியமன எம்பிக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 நியமன எம்பிக்கள் பொதுவாக ஆளும் கட்சியோடு சேர்ந்து வாக்களிச்சிருவாங்க. ஸோ அது இருக்கு இவர்களுக்கு கொஞ்சம். ப்ளஸ் ஒரு 2 சுயேட்சை எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்படி இப்படி பார்த்தா ஒரு 9 இருக்கு. ஸோ ஜஸ்ட் அபவுட் 2/3 மெஜாரிட்டி. இந்த 7 பேரும் சேர்ந்துட்டா 2/3 மெஜாரிட்டிக்கு கூட்டணி வந்துடும். ஒன்று தனிப்பட்ட முறையில் அந்த மிட் பாயிண்ட்டுங்கிறதுக்கு +1 ஒரு 1 இருந்தால் போதுங்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா வந்துடும். இந்த கணக்கெல்லாம் பெரிய முக்கியம் அல்ல. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் சர்டன் டைப்ஸ், எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைன்னு நம்ம முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் எந்த பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும், எந்த பில்லுக்கு 2/3 மெஜாரிட்டி 2 அவையிலையும் வேணும், சில பில்லுக்கு கூட்டத்தொடர் அப்படின்னு மக்களவை மாநிலங்களவை 2 பேரையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு வாக்கெடுப்பு நடத்தலாம். சில பில்லுக்கு அது மாநிலங்களை தொடும் அப்படிங்கும் பொழுது இந்த மக்களவை மாநிலங்களவையில் 2/3 வாங்கிட்டு இத்தனை, அதாவது மெஜாரிட்டி எண்ணிக்கையில் சட்டமன்றங்களும் இந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு பல கிரேடட் லேயர் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது 2/3 மெஜாரிட்டி என்பது இல்லாத ஒரு நிலையில்தான் மக்களவை மாநிலங்களவை 2 இடத்திலும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. அதை கிட்டத்தட்ட இந்த ஆம் ஆத்மி கட்சியின் உடைந்த துண்டை சேர்த்து கொள்ளும் பொழுது மாநிலங்களவையில் மட்டுமாவது இந்த 2/3 மெஜாரிட்டி கிட்டக்க நெருங்கிடுறாங்க. இப்போ இது நான் இது அறமா அப்படிங்கிறதுக்குலாம் போக போகிறதில்ல. இது யதார்த்தமான அரசியல் அப்படிங்கிறதுல எதை வேண்டுமானாலும் செய்து வெற்றி என்ற இலக்கை நோக்கி போ அப்படிங்கிற நிலையில தான் ஆகியிருக்கு. ஆனால் மக்களவையில் இந்த நிலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு இப்போவே தெரியும். 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு முந்தைய ஒரு படியாக இருக்கக்கூடிய இடங்களை 816 என்று 543 என்று இருந்ததை 816 என்று மாற்றக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் வேண்டிய எண்ணிக்கை இல்லை, இந்த 2/3 இல்லை அப்படிங்கிறதுனால அந்த 2/3 மக்களவையில் இப்பொழுதைக்கு பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. 2029 மக்களவை தேர்தல் நடந்து அதில் இவர்கள் இடத்தை பெற்றால்தான் அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு லாங் டேர்ம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நோக்கி நகர்றது தான். மற்றபடி இயல்பான வேலையை செய்வதற்கு ஒரு கட்சிக்கு தேவையான அந்த மெஜாரிட்டி ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணிக்கும் இருக்குது. அதாவது ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. வெகு சில விஷயங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் 2/3 தேவை. இப்போ இந்த ராகவ் சத்தா என்ன விஷயம், ஏன் இவர் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னும் பலரையும் இழுத்து கொண்டு சேர்கிறார் பாரதிய ஜனதாவில் அப்படின்னு பார்ப்போம்.
பாரதிய ஜனதாவுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில் இவருக்கு என்ன குழப்பம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆம் ஆத்மியோடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, நிஜமாக எனக்கெல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. நன்கு படித்தவர், நல்ல அரசு பதவியில் இருந்தவர். அவர் ஐஐடி படித்திருக்கிறார். அதற்கு பிறகு யூபிஎஸ்சி எழுதி அங்கிருந்து அவர் வந்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் அவர் சேர்ந்தார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெவென்யூ சர்வீஸில் சேர்ந்து வேலை பார்த்து விட்டு அதிலிருந்து விலகி அவர் இந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போன்ற என்ஜிஓக்களை ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அங்கிருந்து அவர் ஆட்சியை பிடித்தவர். அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்பொழுது சுமத்தப்படுகிறது. அவருக்கு ஜெயிலெல்லாம் போட்டு அவருடைய பதவியெல்லாம் பிடுங்கப்பட்டது. அந்த கேஸ் வந்து கீழமை நீதிமன்றத்தில் தூக்கி எறியப்பட்டது. அதாவது அவர் குற்றமற்றவர்னு கூட அவங்க சொல்லலை, இது கேஸே இல்லை அப்படின்னு வந்து சார்ஜ் ஷீட்டையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதை பற்றி கூட மிக சமீபத்தில் ஒரு காணொலி பண்ணோம். பல நேரங்களில் அப்சல்யூட்லி பிரில்லியண்டாக தெரியக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் சுத்த கோக்குமாக்கான தனங்கள்லையும் ஈடுபடுவார். அப்போ வந்து நம்ம தலையில் அடிச்சுப்போம், ஏயா இப்படியெல்லாம் வந்து பித்துக்குளித்தனமாக நடந்துக்கிறேன்னு. ஒருவேளை அந்த பித்துக்குளித்தனம் தான் அவருடைய அந்த ஜீனியஸுக்கும் காரணமோ என்னவோ அப்படின்னு தெரியல. போய் அந்த நீதிபதிக்கிட்டே போய் சண்டையை போட்டு, நீ வந்து இந்த கேஸை எடுத்துக்கக்கூடாது, நீ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பெயில் அப்ளிகேஷன்லாம் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் பெயில் அப்ளிகேஷன் உனக்கு முன்னாடி கொண்டு வந்தப்பெல்லாம் வந்து நீ பார்ஷியலாக நடந்துக்கிட்ட, இங்கே ஒருத்தருக்குமே பெயில் தரல, அதுக்கப்புறம் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் நாங்கள் பெயில் வாங்கினோம், அதனால் இந்த கேஸையே நீ விசாரிக்க தகுதியற்றவர் அப்படின்னு அந்த ஜட்ஜமாட்ட போய் கேட்க அந்த அம்மா தூக்கி எறிஞ்சிருச்சு. இதெல்லாம் இப்போ இந்த அரசியல் விவகாரத்துக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், ஒரு அரசியல்வாதி சொல்கிறதுக்காகலாம் நான் வந்து ரெக்யூஸ் பண்ணிக்க மாட்டேன், வேணும்னா எனக்கு மேலே இருக்கிற கோர்ட்டுக்கு போய்க்கும், நான் வந்து இந்த கேஸை கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து என்னவோ இதை மேல் நீதிமன்றங்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்ளாது, ஒரு முகாந்திரங்கள் இந்த பாஸ்டில் கிடையாது. அதனால் இவர் அங்கே தான், அதாவது ஆரம்பத்திலேயே வந்து தன்னுடைய வழக்கை இப்படி ப்ரிஜுடிஸ் பண்ணிக்க ஒருத்தர் நடந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வக்கீலை வைத்து வாதாடாமல் பார்ட்டியின் பர்சனாக போய் வாதாடுறீங்க. பல நேரங்களில் வக்கீல்கள் கதறுவாங்க, ஐயா நீ பார்ட்டியின் பர்சனாக போகாத, நீ வந்து ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் கிடையாது, நீ 4 பாயிண்ட்டை சாட் ஜிபிடியில் எடுத்து வச்சுட்டு போகிற, நாங்கள் சொல்கிற 5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போகிற, அது போதாது, நேக்கு போக்காக ஒரு விஷயத்தை பற்றி பேச தெரியணும், நீயே ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல. கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு உங்களை பிடிக்கல அதனால நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஒருத்தர் வந்து என்னுடைய கட்சிக்காரரோட மனநிலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த நீதிபதிகிட்ட விவாதிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. அவருக்கு எப்போ பணிஞ்சு போகணும்னு தெரியும். நீங்கள் வந்து இதை ஸ்கூல் டிபேட்டிங் சொசைட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு ஜட்ஜோட நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறீங்க. ஸோ இந்த அபத்த களஞ்சியங்களையெல்லாம் தாண்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் அவர் ஒரு அப்சல்யூட் இடியட். என்ன மாதிரி ஒரு கட்சியை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியவர் எல்லாரோடையும் சண்டை. அவர் சண்டை போட்ட ஆட்கள்லாம் வரிசையாக எடுத்துப்போம். யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் அப்படின்னு 2 பேர் வந்து, யோகேந்திர யாதவ் ஸ்ட்ராங் கிராஸ் ரூட்ஸ் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு ஆள், பொலிட்டிக்கல் எக்கானமிஸ்ட், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், பல விஷயங்கள் நிஜமாகவே நன்றாக அறிந்தவர், செஃபாலஜிஸ்ட். அவருக்கு வந்து பல முகங்கள் உண்டு. உண்மையிலேயே ஒரு பிரில்லியண்டான ஆள். களத்தில் இறங்கி வேலை செய்வாரா, தேர்தலில் நிற்பாரா அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கூட அவரை கருதலாம். அவர் இவரோட ஃப்ரெண்டாக ஆம் ஆத்மி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருத்தர். இன்னொருத்தர் பிரசாந்த் பூஷன், பிரில்லியன்ட் லாயர், பயங்கரமான போராட்டங்கள் கேசஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் அவருடைய தந்தை சாந்தி பூஷன் ஒருத்தர், அவங்க சேர்ந்து ஜட்ஜுகள் மேலெல்லாம் வந்து பயங்கர குற்றச்சாட்டுகளை சுமத்தி, அப்புறமா வந்து ஜட்ஜஸ் அவங்க மேலே கண்டெம்ப்ட் கேஸ் பர்டிகுலர்லி பிரசாந்த் பூஷன் மேலே போட்டு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய வக்கீல்களெல்லாம் வச்சு வாதாடி கடைசியாக வந்து ₹1 அபராதம் அவருக்கு விதிச்சாங்க, நோஷனல் அபராதம். அவ்வளவு அதாவது நீங்கள் ஒரு வழக்காடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீதிபதிகள்கிட்ட போய் இந்த மாதிரியாக போய் சண்டை போடுவதுங்கிறதுல நீங்கள் அது துறையை விட்டு வெளில வரீங்க அப்படின்னா நீங்கள் செய்யலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். ஆனால் அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு அவருடைய பிரில்லியன்ஸ் இருக்கோ, சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில் வாய்க்கு வந்தபடி எழுதுறதுலையும், கான்ஸ்பிரசி தியரியை சப்போர்ட் பண்ணுறதுலையும் சமர்த்தர். அவங்கள அதெல்லாம் வச்சுப்போம், என்னதான் இருந்தாலும் அவங்களாம் பிரில்லியண்டான ஆளுங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ்லாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அவங்களோடலாம் சண்டையை போட்டு அவங்களே விலகினாங்க அல்லது இவர் அவங்கள துரத்தி விட்டார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி இவர் வந்து கட்சியில்
பல நேரங்களில் வெறுக்கடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ஆள் தான் இவர் ஆரம்பத்திலேருந்து இவர் கூடவே இருந்துகிட்டு இருக்காரு. மனிஷ் சிசோடியா சொல்லலாம். அதை தவிர அதிஷி மார்லேனா அப்படிங்கிறவங்கள சொல்லலாம். இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டி வந்தப்போ, முதல்வரான பதவியை, அந்த இடத்துல அவங்க அதிஷி மார்லேனாவை தான் முதல்வராக கொண்டு வந்தாங்க. அவர் இன்னமும் ரொம்ப க்ளோஸாகவே தான் இந்த மனிஷ் சிசோடியாவோ அதிஷி மார்லேனாவோ இருக்காங்க. அதை தவிர சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர். ஸோ அந்த கட்சியில் இன்னும் அந்த டெல்லி பஞ்சாப் பெல்ட்டில் நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. நல்ல பெயர் அப்படிங்கிறதெல்லாம் சில கேள்விகள் இருக்கலாம். கொஞ்சம் நன்மதிப்பு அப்படிங்கிற குட்வில்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அதுதான் தேர்தலில் எதிரொலித்தது. எந்த ஒரு கட்சிக்குமே தொடர்ந்து 3வது முறைக்கு பிறகு 4வது முறை தேர்தலுக்குள்ளே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒன்றும் சூப்பர் டூப்பர்லாம் கிடையாது. ஆனாலும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பகைச்சிக்கிட்டது, ஓவர் எக்ஸ்டென்ஷன். கோவாவில் போய் தேர்தலில் நின்னது, குஜராத்தில் போய் தேர்தலில் நின்னது, ஹரியானாவில் போய் அடி வாங்கினது, இப்படி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணது. அவர் முதல்வராக இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக அவர் எடுத்துக்கொண்டு வாராணசியில் நரேந்திர மோடிக்கு எதிராக அவர் தேர்தலில் நிற்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதில் தோற்று போனார். ஆனால் அங்கே அவருக்கு ஒரு இந்தியா முழுமைக்குமான ஒரு பெயர் ஏற்கனவே கிடைத்திருந்தது. இருந்தும் இது இன்னும் அதிகமாக கொடுத்தது. அப்படி இது எல்லாத்தையும் கேஷ் அவுட் பண்ணாமன்னா பணம் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அதை வைத்து கட்சியை வளர்ப்பது. ஒரு கட்சிங்கிறது 5 ஆண்டுகளையோ 10 ஆண்டுகளையோ டக்குன்னு வளர்ந்துடாது. அதுக்கு ரொம்ப முக்கியமானது 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குவது. 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இப்படி பலரை உருவாக்கணும். நீங்கள் தன்னை விட யாராவது கொஞ்சம் அதிகமாக ஒரு கவனம் கவரக்கூடியவர்கள் என்றால் இவர் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. இவர் என்னன்னா 2 பக்கமும் குற்றச்சாட்டுகள். ஆம் ஆத்மியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகவ் சத்தா ஆளும் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் எதையுமே நிகழ்த்தவில்லை, மாநிலங்களவையில் பாரதிய ஜனதாவுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒதுக்குறாங்க, என்ன தள்ளி வைக்கிறாங்க, ப்ளஸ் நான் இங்கே வந்தது நாட்டங்கி, ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறதுக்காக வரல. நான் எவ்வளவோ விஷயங்களில் நான் டிபேட்டில் ஈடுபட்டிருக்கேன். அது மீனிங்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன். இவங்க அதுக்கு ஒரு இடம் கொடுக்கல அல்லது அதை மதிக்கலைன்ட்டு. த லாஸ்ட் ஸ்ட்ராங் கேமல்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் டெபுட்டி லீடர் அந்த பதவியில் இருந்தார். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சியுடைய துணை தலைவர். அதை இவரை அதை விட்டு எடுத்துட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த இன்னொருத்தரும் இவரும் சேர்ந்து தான் கன்ஸ்பயர் பண்ணி 7 பேரை சேர்ந்து அப்படியே மொத்தமாக கிளப்பிக்கிட்டு இப்போ இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பஞ்சாபில் தேர்தல் வரப்போகிறது. 2வது முறை ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்குமா அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் பஞ்சாபை பற்றி பார்த்துருவோம். பஞ்சாபுடைய கலச்சூழலை பார்த்துருவோம். பஞ்சாபில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் சர்ப்ரைசிங்லி காங்கிரஸும் அகாலிதள் அப்படிங்கிற கட்சியும். அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சின்ன இடம்தான், ரொம்ப சின்ன இடம்தான். அதுக்கு ஒரே காரணம் ஒரு இனவாதம் அல்லது மதவாதம் தான். மதவாதம் அப்படின்னு வச்சுப்போம். சீக்கிய மதவாதம். பாரதிய ஜனதாவை இந்து கட்சியாக பார்க்கிறார்கள். அதுவும் ஒரு சில சீக்கியர்களை உள்ளே எடுத்துக்குதுனாலும் அது அடிப்படையில் ஒரு இந்து கட்சியாக. அப்போ பெரும் திரளான சீக்கிய பஞ்சாபிகள் பாரதிய ஜனதாவை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சரி, ஹிந்து பஞ்சாபிகள் முழுமையாக பாரதிய ஜனதாவை சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பண்ணுறாங்க, பட் ஒரு பெரிய அளவில் கிடையாது. இந்த சீக்கிய பஞ்சாபிகள்லேயே உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஒன்று தலித் சீக்கியர்கள் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. பெருமளவு சீக்கியர்கள் அவர்கள் இந்த ஷெட்யூல்டு காஸ்டை சேர்ந்தவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு சில சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு தலித் அல்லது எஸ்சியில் இருக்கணும்னா நீங்கள் இந்து மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம், இந்த 3 மதங்களில் தான் இருக்க முடியும். தலித் கிறிஸ்டியன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்டியன்னு சொன்னால் ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்க முடியாது. முஸ்லீம்னு சொன்னால் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனத்தில் இருக்க முடியாது. அந்த ஒரு பிரச்சனை மிக சமீபத்தில் கூட கோர்ட் கேசஸில் அதுதான் வெர்டிக்டாக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சீக்கிய மதத்திலோ
பௌத்த மதத்திலோ இருந்து கொண்டு நீங்கள் உங்களை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் ஜாதியை சேர்ந்தவராக இருந்து கொண்டு நீங்கள் இந்துவாகவோ பௌத்தராகவோ சீக்கியராகவோ இருக்கலாம். ஸோ கணிசமான அளவுக்கு தலித் சீக்கியர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா கணிசமான அளவுக்கு கிறிஸ்தவ சீக்கியர்கள் இருக்கிறார்கள். கன்வர்ஷன்ல, ரிலிஜியஸ் கன்வர்ஷன்ல மிகப்பெரிய அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் பஞ்சாபும் ஒன்று. அங்கே பெரும் எண்ணிக்கையில் சீக்கியர்களுடைய எல்லா விதமான நடை உடை பாவனைகள், அவர்களுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய தலைப்பாகையோடு பெரிய தாடியோடு இது ஆண்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மில்லியோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் ஹிஸ்டாரிக்கலி காங்கிரஸ் ஜெயித்து வந்தது. ஒரு கட்டத்தில் அகாலிதள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறமா அகாலிதள் காங்கிரஸ் என்று கட்சிகள் மாறி மாறி வருகின்றன. இதில் இயல்பாக என்ன ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதாவும் அகாலிதளும் கூட்டாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆம் ஆத்மி வருகிறது. ஆம் ஆத்மி வர்றது அதுக்கு நடுவில் அங்கே ஒரு மிகப்பெரிய ட்ரக் ப்ராப்ளம் வருது. அதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் சீக்கிய ஒரு பெருங்குழு காலிஸ்தான் என்னும் தனிநாடு கோரிக்கை வைக்கிறது. பெரிய மிலிட்டன்சி, பயங்கரவாதம் தலையெடுக்கிறது. அது எல்லாத்துக்கும் பிறகு மிக சமீப காலங்களில் கூட அங்கே மிகப்பெரிய போதை கலாச்சாரம் உள்ளே பயங்கர பிரச்சனை. அதெல்லாம் சினிமாவாகவும் வந்திருக்கிறது. நீங்கள் இது எல்லாமே பாப்புலர் கல்ச்சர் வரைக்கும் வந்துருச்சு. அவங்களுடைய சோஷியல் ப்ராப்ளம். இந்த இடத்துல ஆம் ஆத்மி கட்சி அகாலிதளை பின்னுக்கு தள்ளிவிட்டு காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு மேலே எழுந்து ஆட்சியை பிடிக்கிறது. இந்த பின்னணியில் ராகவ் சத்தா ரொம்ப அங்கே ஓரளவுக்கு முக்கியமாகிறார். ஏன்னா அங்கேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க போகிறது அடுத்த தேர்தல் வரும் பொழுது. அப்போ ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்குமா அல்லது ராகவ் சத்தா பாரதிய ஜனதாவுக்காக பாரதிய ஜனதாவை முதன்மையாக வைத்து கணிசமான இடங்களை வெல்வாரா? இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பஞ்சாபில் உடனடியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது கூட அவர்களுடைய நோக்கமாக இருக்காது. கணிசமான இடங்களை பெற முடியுமா? அப்போ ஒரு தேர்டு ஃபோர்ஸாக அங்கே வர முடியுமா? அப்போ என்ன ஆகும்? திரும்ப அங்கே காங்கிரஸுக்கு நிச்சயமாக இடங்கள் கிடைக்கும். காங்கிரஸுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் பஞ்சாபும் ஒன்று. பஞ்சாப் வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஓரளவுக்கு ஹரியானா. தென் மாநிலங்களில் நீங்கள் தெலுங்கானாவை பார்க்க முடிகிறது, ஆந்திரா இல்லை, கர்நாடகத்தை பார்க்க முடிகிறது. அப்படி மற்ற சில இடங்களில் கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது. அப்போ காங்கிரஸ் நிச்சயமாக ஓரளவுக்கு இடங்களை பிடிக்கும். ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் நிறைய இடங்களை பிடிக்கும். ஆம் ஆத்மி களத்தில் கட்டாயமாக இருக்கும். அகாலிதள் வேறு வழியின்றி பாரதிய ஜனதாவோடு மீண்டும் கூட்டணிக்குள் வர வேண்டி இருக்கும். ஏன்னா தனியாக அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அகாலிதள் மெஜாரிட்டி பார்ட்னராகவும் பாரதிய ஜனதா மைனாரிட்டி பார்ட்னராகவும் இருந்த ஒரு இடத்தில் ராகவ் சத்தா போன்றவர்களை உள்ளே இழுத்ததற்கு பிறகு ராஜ்யசபை முக்கியமாக நான் நினைக்கல. பாரதிய ஜனதா முக்கியமாக நினைப்பது பஞ்சாபில் ஒரு மார்க் ஏற்படுத்த வேண்டும். எப்படி மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் அவர்கள் தங்களுடைய மார்க்கை ஏற்படுத்துகிறார்களோ அதே போல பஞ்சாபிலும் தங்களுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருப்பது போலத்தான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக அது ஓரளவு அது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பகவந்த் சிங் மான் அப்படிங்கிறவர் தான் இப்பொழுதைக்கு ஆம் ஆத்மியுடைய முதல்வராக அங்கே இருக்கார். அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் முதல்வர் தான் அவர் ஒரு விதத்தில். ஏன் அவர் ரப்பர் ஸ்டாம்ப் முதல்வர் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடம் அங்கே அவருக்கு கிடைத்திருப்பது அரவிந்த் கெஜ்ரிவாலால் தான். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே போய் முதல்வராக முடியாது. அதனால் அவர் தன்னுடைய இடத்துல பகவந்த் சிங் மானை வச்சிருக்காரு. பகவந்த் மான் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே உள்ள மக்களே வைக்கிறார்கள். அவர் நிறைய மதுவின் போதைக்கு ஆட்பட்டவர், அவர் எப்போ தண்ணி அடிப்பார்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் அலிகேஷன்ஸ் தான். இப்போ எனக்கு நேரடியாக சொல்ல முடியாது. அவர் மாலை நேரங்களில் ஒரு நேரத்துக்கு மேலே அவர் அங்கே கிடைக்க மாட்டார், அவரோட பேசவே முடியாது அப்படின்னு. இன்னொன்று இவங்க கஜானாவை போட்டு பூந்து விளையாடிட்டாங்க. மிக அதிகமான அளவுக்கு கடன் வாங்கிய மாநிலங்களில் பஞ்சாப் ஒன்று. அப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே சோஷியலி பயங்கர ப்ராப்ளம் இருக்குது. நான் இப்போ மத ரீதியாக அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது போதை கலாச்சாரம் பற்றி சொன்னேன். அங்கே பெரிய தொழில்கள்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ தொழில் வளர்ச்சி இல்லாத மாநிலங்களில் ஒன்றாக அது இருப்பதற்கு காரணம் பெரும்பாலும் அது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாநிலம். நிறைய
வருமானம் வருகிறது விவசாயத்தில் மிக அதிகமான பர் கேபிட்டா இன்கம் வரக்கூடிய மாநிலங்களில் ஒன்று பஞ்சாப். ஆனால் உண்மையிலேயே அங்கே அதன் காரணமாக மற்ற அந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ், மேனுஃபேக்சரிங்கோ சர்வீசஸோ வளர்ச்சியை அடையவே இல்லை. இன்றைய இளைஞர்களுக்கு அதுதான் தேவை. இளைஞர்கள் கொத்து கொத்தாக என்ன பண்ணுறாங்கன்னா, மாநிலத்தை விட்டு வேற நாடுகளுக்கு போக பார்க்குறாங்க. அவர்கள் யாருக்கும் பஞ்சாபை விட்டு வெளியே வந்து மற்ற மாநிலங்களில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை. அவங்க நான் கனடாவுக்கு போய் கார் டிரைவராக கூட நான் இருக்கிறேன், அல்லது பிரிட்டன் போகிறேன், அல்லது நான் ஆஸ்திரேலியா போகிறேன், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த மாநிலத்தில் இருப்பது பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரு பெரிய மைக்ரேஷன் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை அந்த மாநிலத்தில் இருப்பது, நம்மெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த சேலம் போன்ற பெல்ட்லலாம் பெண் சிசுக்கொலை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் பெண்களுடைய எண்ணிக்கை சில மாவட்டங்களில் தமிழகத்தில் ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு 1000 ஆண்களுக்கு பார்த்தா பொதுவாக 980 பெண்கள் இருக்கணும். கிட்டத்தட்ட 1000க்கு 1000 அல்லது 980 990 தான் வளர்ந்த உலக நாடுகளில். இப்போ கேரளா போன்ற இடத்துல 1000 ஆண்களுக்கு 1010 பெண்கள் இருப்பாங்க. அது ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி மாநிலம். ஆனால் சில மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மோசமாக இருந்தது. அங்கவே இப்பொழுது 900க்கு மேலே போயிருச்சு இந்த ஜெண்டர் ரேஷியோ. ஆனால் பஞ்சாபில் 800களில் இருக்குது. 1000 ஆண்களுக்கு 800 சொச்சம் பெண்கள். அதன் காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து போய் பெண்களை திருமணம் செய்து கொண்டு வருவது, பெண்ணு கிடையாது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இப்போ பஞ்சாபுடைய பிரச்சனைகளை பற்றி பேசல, அது பிரச்சனைகள் மிகுந்த மாநிலங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக. இந்த அடிப்படையில் அங்கே ஒரு ரிஃபார்மிஸ்ட் பார்ட்டி, ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்சி, வளர்ச்சியை முன்வைக்கக்கூடிய கட்சி, அந்த வளர்ச்சி இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய கட்சி இன்க்ளூடிங் ஆம் ஆத்மி கட்சி எந்த விதத்திலும் மக்களுடைய மனத்தை மாற்றி மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் போன்ற செக்டர்ஸ்லையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லையோ தலையிடவே இல்லை. அது எல்லாம் செய்யணும்னா நான் உறுதியாக நம்புறது பாரதிய ஜனதா போன்ற ஒரு கட்சி அதை செய்யும். ஏன்னா அது அதோடைய டிஎன்ஏல இருக்கு, மற்ற விஷயங்களும் இருக்கு. அதை காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ அகாலிதளோ அதை யோசித்து கூட பார்க்காது. அப்போ எப்படி அஸ்ஸாமில் ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ற ஒருவர் காங்கிரஸில் இருந்து துரத்தப்பட்ட போது, கிட்டத்தட்ட நெருக்கடிக்கு ஆளான போது, அவர் வெளியே இந்த பாரதிய ஜனதாவை ஸ்வீகரித்துக் கொள்கிறார். பாரதிய ஜனதா ஹிமந்த பிஸ்வா சர்மாவை ஸ்வீகரித்துக் கொள்ளவில்லை, ஹிமந்த பிஸ்வா சர்மா பாரதிய ஜனதாவை ஸ்வீகரித்துக் கொள்கிறார். தேர்தலில் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறார். மொதல் டேர்ம்லேயே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கல, சர்வானந்த சோனோவால் அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஆனால் அடுத்த டேர்ம் அவர் மீண்டும் ஜெயிக்கும் போது ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு தான் அந்த பதவியை கொடுக்குறாங்க. அவர் இன்றைக்கு ஹிமந்த பிஸ்வா சர்மா 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காங்கிரஸ்காரர். யோசித்து பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு அவர் அஸ்ஸாமுடைய பாரதிய ஜனதா முதல்வர் மட்டுமல்ல, அந்த என்டையர் வடகிழக்கு மாநிலங்களுக்கான கன்வீனரே அவர் தான். பாரதிய ஜனதாவுடைய சார்பாக இந்த அனைத்து மாநிலங்களிலும் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்றைக்கு இருக்கிறார். அதுபோல ராகவ் சத்தாவை இவர்கள் குரூம் பண்ணி பஞ்சாபுடைய தலைவராக கொண்டு போவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருப்பது போல எனக்கு தென்படுகிறது. அதனால அதை நான் முன்னாடியே உங்களுக்காக ஸ்பாட் பண்ணி சொல்றேன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஒரு 15-20 பேர் தான் பஞ்சாபுடைய பாலிடிக்ஸை பார்க்க போகிறோம். நம்ம இதை வச்சுப்போம். அடுத்து ராகவ் சத்தாவுக்கு எந்த மாதிரியான எதிர்காலத்தை இவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த விதத்தில் இது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். இது ஒரு ராஜ்யசபாவில் இடங்கள் தேவைப்படுங்கிறதுக்காகலாம் இதை செய்தது போல எனக்கு தெரியவில்லை. ஸோ பார்ப்போம் பஞ்சாபில் அடுத்து தேர்தல் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.